வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கேரட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10 லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 1 கப் துருவன கேரட், துருவல்ல பெரிய ஓட்டையில யூஸ் பண்ணி பெரிய துருவலா துருவிருக்கேன். 250 மில்லி பால், 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மிஸ், 200 மில்லி அல்ல 200 கிராம் எவாப்ரேட்டட் மில்க். எவாப்ரேட்டட் மில்க் இல்லை அப்படின்றவங்க மொத்தமா ஒரு 700 ml பால் யூஸ் பண்ணுங்க. அது போக ஒரு அரை கப் சர்க்கரை அதாவது சீனி தேவைப்படும். வாசனைக்கு ஒரு 3ல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். இது பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் இல்ல, சமையலுக்கு யூஸ் பண்ற பச்சை கற்பூரம். முதல்ல ஒரு பேன்ல நம்ம வச்சிருந்த 250 மில்லி பாலை சேர்த்துக்கோங்க. எவாப்ரேட்டட் மில்க் இல்லாதவங்க 700 மில்லி பாலையுமே முதல்ல சேர்த்துருங்க. சேர்த்து அந்த 700 மில்லி பால் ஒரு 350 மில்லியா வத்துனதுக்கு அப்புறம் கேரட்டை சேருங்க. எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்குறவங்க அந்த பாலை சேர்த்து கூடவே கேரட்டையும் சேர்த்து அதை ஒரு கொதி வர்றதுக்கு விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல போட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இந்த பால் நல்லா வத்தி நல்லா கட்டியாகி அந்த கேரட்லாம் அதில் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும் அந்த பால் ஃபுல்லாக வத்துறதுக்கும் அந்த கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பால் நல்லா வத்திருச்சு. அந்த 250 மில்லி பால் வத்தி கேரட் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வச்சிருந்த அந்த 200 மில்லி எவாப்ரேட்டட் மில்கை சேர்த்துக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பால் சேர்க்குறவங்க 350 மில்லியாக வத்துனதுக்கு அப்புறம் கேரட்டை சேர்த்து கொதிக்க விடுங்க. அது வத்துற வரைக்கும் அந்த கேரட் அதுக்கப்புறம் வேகட்டும். இப்போ திரும்பவும் இது ஒரு கொதி வர விடுங்க. எவாப்ரேட்டட் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல போட்டுருங்க. ஏன்னா எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்கும் போது நல்லா கட்டி ஆயிரும் மிக்சர், அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல போட்டு திரும்ப கொதிக்க விடுங்க. அது நல்லா மறுபடியும் வத்தி நல்லா கட்டியா இறுகி வரணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் கையை விடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா சட்டுன்னு கீழே அடி பிடிச்சிரும். அந்த பால்கோவா மாதிரி திக்கா ஆயிருக்கும். அதனால அடி பிடிச்சிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருந்த ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நசுக்கி பொடிச்சு பொடியா தூவிருங்க. கூடவே வச்சிருந்த 3ல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்தை முழுசா போட்டிங்கன்னா அது கரையாது, ஒரே இடத்துல ஒதுங்கி இருக்கும். அதனால நல்லா பொடிச்சு பவுடரா போட்டு கையை விடாம கிண்டிட்டே இருங்க. இது நல்லா இறுகி நல்லா ஒரு திக்கான ஒரு மிக்சர் வர வரைக்கும் கூட ஒரு 5 நிமிஷம் கிளற வேண்டியது இருக்கும். அந்த 5 நிமிஷமும் மீடியம் ஃப்ளேம் அல்லனா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கையெடுக்காம கிளறுங்க. இப்போ நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிண்ட வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் இதை நல்லா லோ ஃப்ளேம்ல போட்டு ஸ்டவ்வை மாற்றி வச்சிடுறேன். இன்னொரு பர்னர்ல ஒரு சின்ன பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய்யை உருக்கி அதில் நம்ம வச்சிருந்த உடைச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதை சேர்த்து ஒரு பொன்னிறம் வர்றதுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து இதை நம்ம ஏற்கனவே கெட்டியாயிட்டு இருக்கிற அந்த கலவையில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெய் இருக்கிறதுனால சைடில் ஒட்டிட்டு இருந்ததுலாம் நல்லா ஈஸியாக இலகி வரும். ஆனாலும் நீங்கள் சைடில் தேங்க இலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்ச வாடை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. கூட ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான கலவையாக வந்துடும். இப்போ கேரட் மிக்சர் தயாராயிருச்சு. இதை கொஞ்சம் ஆற விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கையில பிடிக்கிறதுக்கு சூடு பொறுக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா லட்டு மாதிரி உருட்டி வச்சிங்கன்னா கேரட் லட்டு தயார். இது சாதாரண லட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த பால் இருக்கிறதுனால அந்த கேரட்டோட டேஸ்ட் தெரியாம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேரட்டோட சத்தும் சேரும். இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.